வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது தொடரும் வன்முறையை கண்டித்து தற்போது சென்னை எழும்பூரிலும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. வங்கதேச இந்து மீட்புக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். நமது அண்டை நாடான பங்களாதேஷில் இந்திய போர் வீரர்கள் படைய வைத்து தங்களுடைய வீரத்தாலும் தீரத்தாலும் உருவாக்கி கொடுத்த பங்களாதேஷ், இந்தியா என்ற ஒரு நாடு இல்லாவிட்டால் இன்றைக்கு பங்களாதேஷ் கிடையாது. அங்கு இருக்கிற மக்களை பாகிஸ்தான் சர்வாதிகாரத்தோடு அழித்து ஒழித்த போது அவர்களை காப்பாற்றியது இந்திய நாடு. அங்கு இருக்கிற இந்து மக்கள் ஏறத்தாழ 1951 23% பேர் அங்கே இந்து மக்கள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கணக்கெடுத்தோமே ஆனால் அது 7% இன்றைக்கு குறைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு இந்து மக்கள் நசுக்கப்பட்டு அவர்கள் உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு அந்த மக்கள் தொகை குறைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்தியாவிலே மேற்கு வங்காளத்தில் ஏறத்தாழ 8 மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களில் சுதந்திரத்திற்கு பிறகு 70% மக்கள் தொகை கூடியிருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட பங்களாதேஷை ஒட்டி இருக்கிற 8 மாவட்டங்களில் 500 மடங்கு ஜனத்தொகை கூடியிருக்கிறது. அந்த அளவுக்கு வங்கதேச மக்கள் இங்கே ஊடுருவி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது 71 கலவரமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு முகமது யூனுஸுடைய ஒரு இடைக்கால அரசாக இருந்தாலும் சரி, அங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்படக்கூடியது அங்க இருக்கிற இந்து மக்கள் என்று சொன்னால் அந்த இந்து மக்களுக்காக உயிரை கொடுக்க, உரிமையை கேட்க, மீட்க இந்தியாவில் இருக்கிற 125 கோடி மக்களும் இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்தியா முழுவதும் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டம். இன்றைக்கு சென்னை ஆர்ப்பாட்டத்துக்கு அண்ணன் வி.பி. துரைசாமி வந்திருக்கிறார்கள். அண்ணன் இளங்கோ, இந்து முன்னணியுடைய தலைவர் இளங்கோ வந்திருக்கிறார். மற்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். இது ஒரு சமூக ரீதியான போராட்டம், இது அரசியல் போராட்டம் கிடையாது. ஒவ்வொரு இந்து மக்களுக்கும் நம் இந்து மக்களை காக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. இது தமிழக அரசுக்கு புரியவில்லை, இங்க இருக்கிற காவல்துறைக்கு புரியவில்லை. காசாவிலே தாக்குதல், லெபனானில் தாக்குதல், அங்கே ஒரு தீவிரவாதிகளை தாக்குதல் நடத்தினார். இங்கே போராட்டம் பண்ணுவதற்கு இங்கே அனுமதி கொடுக்கிறார்கள், வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனால் நம் சொந்த ரத்தம், நம்ம உறவுகள் அங்கே பாதிப்புக்கு உள்ளாகிற போது, பெண்கள் கற்பழிக்கப்படுகிற பொழுது, சொத்துக்கள் சூறையாடப்படுகிற போது வேடிக்கை பார்க்கிற